குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு 16th ஜனவரி. ஸோ நம்மளுடைய ப்ரீ மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது என்னன்றதை வில் சி. ஓகே, ஐ எம் ஆன் அ டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம இண்டிகேட்டர் ஃபாலோ மீ திரும்பறதுக்கு பார்க்குது. ஸோ இங்கே மொமெண்டமும் டவுன் சைடு மொமெண்டமும் லூஸ் ஆகிருக்கு. நேற்று நான் சொல்லியிருந்தேன் வந்து ஒரு புல் பேக்குக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ apart from this smart money concept உடைய டெக்னிக்கல் பார்த்தோம்னா இண்டிகேட்டர் சொல்லுது மொமெண்டம் லாஸ் ஆகிருக்கு. ஸோ திரும்ப டவுன் சைடு. ஸோ சான்சஸ் ஃபார் அ புல் பேக். ஓகே, ஸோ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எஸ்எம்சி பிரகாரம். ஸோ திஸ் இஸ் அ லோயர் லோ. ஓகே, இங்கே வி காட் அ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சனால ஒன்றும் ஸ்ட்ரென்த் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இட் மே கண்டினியூ. ஆனால் வந்து இப்போதைக்கு திரும்ப மாதிரி, ஏன்னா இங்கெல்லாம் ஒவ்வொரு கேண்டலும் ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ புல் பேக் இஸ் பாசிபிள். ஸோ ஆன் அ டெய்லி டைம் ஃப்ரேம் த புல் பேக் கேன் பி நேற்று சொன்னது தான். ஸோ இந்த லெவலில் எங்கே வேணால் வரும் நிஃப்டி புல் பேக் முடிச்சுட்டு. ஸோ வாட் ஹீ வில் டூ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புல் பேக்ஸ் 61% வரான்னா இங்கே வந்துட்டு தென் ஹீ வில் பிரேக் திஸ். ஓகே, ஸோ திஸ் ஷுட் பி த ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து வராது. ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணும். ஸோ தட் இஸ் வெரி கீ. நம்ம பார்க்கணும் அதை. திஸ் ஷுட் பி த மூவ். ஸோ இன்கேஸ் அவன் வந்து மேலே போக போகிறான் அப்படின்னா he has to, ஏற்கனவே சொன்னது தான், இந்த ஹையை பிரேக் பண்ணாதான் this is a strong high for a daily. This is a daily time frameல strong high. இந்த ஹையை உடைச்சு மேலே போய் க்ளோஸ் ஆனால் தான் அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்துட்டு திருப்பி மேலே போவோம். அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு லெக் ஃபார் அப் ட்ரெண்ட் இன் டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ இது வந்து நம்மளுக்கு இட் இஸ் அ வீக் லோ ஃபார் டெய்லி. வீக் லோ ஈஸியாக உடைப்போம், ஏன்னா அதோட ட்ரெண்டு இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் வீக் லோ. இது வந்து அகெயின்ஸ்ட் த ட்ரெண்டு. ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஹை, ரைட்? ஸோ டெய்லியில் இப்படி தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து வீக்லி பார்த்தோம்னாலும் வீக்லியில் நம்ம இண்டிகேட்டர் என்ன சொல்லுது பார்க்கலாம். ஸோ வீக்லியில் டவுனில் தான் காட்டுது. ஏன்னா வீக்லி வந்து 5 days சேர்ந்தது நம்ம வந்து ஒரு வீக்லி, அதனால் வந்து இமீடியட்டாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணாது. மேபி இந்த புல் பேக்கை கூட அது தாங்கலாம். ஸோ புல் பேக் ஆகி வரப்போகுது அப்படின்னா இது ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. மேபி ஒரு சின்ன மொமெண்டமில் வந்து ஒரு லைட் கலர் சேஞ்ச் ஆகலாம், இல்லைனா இந்த பார் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகலாம், அதுதான். பட் வீக்லியெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மந்த்லி மந்த்லி வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு பாட்லேருந்து கீழே இறங்குது, ரைட்? ஸோ அதனால் இந்த டெய்லியில் உள்ளதெல்லாம் பெருசாக டே பை டே இதில் இம்பேக்ட் காட்டாது. ஸோ வீக்லி அண்ட் மந்த்லி ஸ்டில் ஹோல்ட் டவுன். டெய்லி நம்ம பார்த்தோம். ஸோ இன்ட்ரா டே பார்க்குறீங்கன்னா டெய்லியில் வந்து புல் பேக்கு தான் இருக்குது. ஸோ 4 hours அங்கே தான் போகுது. 1 hour நான் இந்த ஆரோஸ் எடுத்துடுறேன் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ 1 hour பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங் ஹை. என்ன லெவல் அது? 23,595, அரௌண்ட் 600 இஸ் அ ஸ்ட்ராங் ஹை 1 hour. 15 minutes 23,343 இஸ் அ ஸ்ட்ராங் ஹை. ஸோ அப்போது ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு டெய்லியில் இது வரைக்கும் போகணுன்னா இட் ஹேஸ் டு பிரேக் திஸ் ஹை. ஸோ இதை பிரேக் பண்ணுச்சுன்னா வந்து அந்த இதுக்கு அப் ட்ரெண்டு. பட் டெய்லி நம்ம பிரேக் பண்ணால் தான் அந்த அப் ட்ரெண்டை நம்ம ஓரளவுக்கு இது பண்ண முடியும், ப்ரெஸ்யூம் பண்ண முடியும். ஸோ 1 hour நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு மொமெண்டம் இருக்குது. அண்ட் தென் மொமெண்டம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு டைரெக்ஷன் மேலே போகிறது தான் கொடுக்குது. இன்னும் 0 லைன் கிராஸ் ஆகலை.
1 ஹவரில். பட் இட்ஸ் ஓகே. 15 மினிட்ஸு 15 மினிட்ஸ்லேயும் it is signal direction is there, momentum is there. Okay, so again என்னை பொறுத்த வரைக்கும் நான் I will trade in the upside for the day. Okay, but second session of the day எப்படி இருக்குன்னு தெரியாது. குயிக்காக இருந்தது மார்க்கெட் அப்படின்னா மேபி it will go faster to the pullback area and then it will start moving down. அது நம்ம கையில் இல்லை. மேபி நாளைக்கு கூட போகலாம் அந்த ஏரியாவுக்கு. We have to wait and watch. So that is about Nifty, guys. Let me talk about Bank Nifty. Where is Bank Nifty? Yes. So Bank Nifty daily. So Bank Nifty daily, நம்மளோட indicator is turning momentum, downside momentum lose ஆயிருக்கு. ஓகே, இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஓவர் சோல்டு ரீஜனில் இருக்குது. ஸோ புல் பேக்கை தான் காட்டுது. அதுவும் ரிவர்சல்னால் நம்மளுக்கு வந்து டைவர்ஜென்ஸ் வந்துடும். ஸோ டைவர்ஜென்ஸ் எதுவும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து ஒன்லி புல் பேக் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஏ புல் பேக். ஸோ எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பார்க்கும்போது ஆன் அ டெய்லி டைம் ஃப்ரேம் அகெயின் சேம் பேட்டர்ன், சேம் ஸ்ட்ரக்சர் கம்பேரிங் வித் நிஃப்டி. ஸோ இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆன் டெய்லி. ஓகே, ஸோ இந்த டெய்லியில் ஃபிபனாசி போட்டோம்னா இதுதான் லெவல் பார்த்துக்கோங்க ஆன் டெய்லி புல் பேக்குக்கு. பட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நிஃப்டி பேங்க் நிஃப்டி நம்ம ஃபிபனாசி லெவலை சம்டைம்ஸ் வந்து அதை மதிக்காமன்னு சொல்ல முடியாது. 0.5க்கு போகிறதுக்கு பதிலாக ரொம்ப ஸ்ட்ரென்த்து டவுன் ட்ரெண்டோ இல்லை அப் ட்ரெண்டோ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஈவன் வந்து அதர் எது இந்த 0.23 இல்லை 0.382 அது அந்த லெவலில் கூட திரும்பிடும். பட் இதுதான் மேஜர் லெவல்ஸு, அதை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ மேபி ஒன்று கூட எடுத்துடுறேன். இதுதான் மேஜர் லெவல்ஸு, அதை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். மேபி இட் கேன் கோ இதுலேயே கூட திரும்பும் சம்டைம்ஸ் 236 அண்ட் தென் 382 கூட திரும்பும். ஸோ அது பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரென்த். பட் திஸ் இஸ் த கீ லெவல். ஸோ இந்த கீ லெவல் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லெவலுக்கு புல் பேக் ஆகலாம் டெய்லியில். ஓகே, நம்ம வீக்லி மந்த்லியில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது சொன்ன மாதிரி, அது டவுனில் தான் இருக்குது. மந்த்லியும் வந்து ஓவர் பாட் ரீஜனில் இருக்குது புல் பேக். ஓகே, லெட் மீ கோ டு ஸோ டெய்லி நம்மளுக்கு புல் பேக்கில் தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். அப்போ 4 hours என்ன சொல்லுது? ஸோ அதுவும் பட் லிட்டில் மொமெண்டம் இஸ் வீக், பட் டைரக்ஷன் இஸ் சேம். பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இது வந்து உங்களுக்கு திஸ் வில் பி யுவர் ஸ்ட்ராங் ஹை. 4 hours இல்லை டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஸ்ட்ராங் ஹை. இது வந்து வீக் லோ. ஓகே, வீக் லோ ஈஸியாக உடைச்சிரும், ரைட்? But strong high, it has to cross above, then only you can consider it as uptrend on a daily. So 4 hours மேலே தான் சொல்லுது. டைவர்ஜன்ஸ் எனக்கு அதுவும் தெரியல. அதனால் டைவர்ஜன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லலாம். ஹியர் இந்த புல் பேக்கில் ஒரு புல் பேக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சின்னதாக நடந்திருக்கு, பட் திருப்பி இட் வில் கண்டினியூ. Okay, that is on 1 hour, 15 minutes. 15 minutes. பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு if you want SMC levels,
ஸோ இட் ஹாஸ் டு கோ லைக் திஸ். பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து திருப்பி புல் பேக் ஆகி திருப்பி வருது. ஸோ இது இட் வில் கண்டினியூ லைக் தட் அன்டில் அதோடைய லெவலில் ரீச் ஆகிற வரைக்கும் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த இந்த ட்ரெண்டு 15 மினிட்ஸில் இப்படி போகிறனால திஸ் வில் பி a weak low, this will be a strong high, strong low and this will be a weak high. ட்ரெண்ட் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில், ஹையர் டைம் ஃப்ரேமில் டவுனு, லோவர் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸில் அப்பில் போகுது. ஸோ எஸ்எம்சியில் நிறைய கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து ஹார்ட்டுன்னு சொல்கிற ஹார்ட்டை சொல்லலாம் நம்ம, இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்டு. ஸோ அதுதான் மெயின். மிச்சதெல்லாம் வந்து அடிஷ்னல் சப்போர்ட்டிங் கான்செப்ட்ஸு. பட் எல்லா கான்செப்டுமே இம்பார்ட்டண்ட் தான். பட் நான் இதை மட்டும் தான் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு சிம்பிளிஃபை த திங்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். ஓகே, நான் உங்களுக்கு இதுவும் ஃபிபனாசி போட்டேன். ஃபிபனாசி 1 ஹவரில் ஃபிபனாசி தேவையில்லை, பட் மேஜர் ஃபிபனாசியை வச்சுக்கலாம். ஆனால் சொன்ன மாதிரி அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் ஒருவேளை ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இங்கே 0.5க்கு போகாமல் அது 382ல் 0.382ல் இல்லை 0.26 அந்த ரேஞ்சிலையும் கூட திரும்பிடும். ஸோ அந்த லெவலையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இன்கேஸ் போச்சுன்னா. பட் திரும்புறதுக்கு சில டெக்னிக்கல்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி என்னுடைய ட்ரேடு everything will be to the upside only. Okay, thank you guys. Happy trading.